செல்லம், செல்லம், உன்னை தவிர நான் எந்த பொண்ணு ஏற எடுத்து கூட பார்த்தது கிடையாது. ஏன் தெரியுமா? ஏன்னா நீ தான் என்னோட ஃபஸ்ட்டு லவ். மச்சான் ப்ளீஸ் 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 நீ நடத்து. என்னமோ தெரியல, உன்னை பார்க்கணும் போல இருக்கு இப்போவே. என்ன சொல்கிற? ஓ, நாளைக்கு நம்ம லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு நல்ல நாளாக இருக்க போகுது. சர்ப்ரைஸ். பை பை பை. வேற என்ன சொல்ல போகிறானோ. என்ன மச்சான் அப்புறம்? என்னடா அப்படி உருட்டுற? இவன் வேற. ஆமாண்டா, நான் ஆல்ரெடி 6 பொண்ணை லவ் பண்ணியிருக்கேன். நீ எனக்கு 7வது ஆள் அப்படின்னு சொல்லி இனிமேல் நான் உனக்கு கரெக்டாக இருப்பேன்னு சொல்கிறேன் மச்சான். அப்படிலாம் சொல்லி இப்போ இருந்தால் ஆப்படிச்சிட்டு போயிடுங்க மச்சான். மச்சான் இந்த காலத்தில் இப்படி இருந்தால் தான் மச்சான் லவ்வை மெயின்டெனன்ஸ் பண்ண முடியும். மெயின்டெனன்ஸா? எவ்வளோ நாள் தான்டா அப்படியே இருப்ப? அந்த பொண்ணு தெரியுறீங்கடா. தெரிஞ்சிட்டாண்ணா அப்புறம் நான் வேறு பொண்ணு தான். இங்கன்னா பொண்ணா இல்லை மச்சான், போடா. அந்த ஆண்டவனே நம்ம பக்கம். நீ கூட தான் இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை லவ் பண்ண. டேய், நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணதான், ஆனால் அவள் போயிட்டா. ஆனால் நான் அவளுக்கு உண்மையாக தான்டா இருந்தேன். ஒன்றை மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. ஏன்பா என்னாச்சு? என்ன துரத்திட்டு வராங்கண்ணே. நான் உங்களுக்கு என்னன்னாலும் செய்யறேன், எனக்கு காப்பாற்ற. சரியா? சரி போ, அவங்க பார்த்தீங்க போ. இது வாய் விட்டுறாங்க. சரியா? அண்ணா, அங்க 2 பேர் இருக்காங்க, அவன்கிட்ட கேளு. வீட்டில் போகணும் எல்லாம் திருவிட்டான்பா. நகை பவுன்லாம் திருட்டு போயிட்டானா? ஐயோ, அப்புறம் நான் இப்பதானே இப்படி ஒருத்தன் போறான். டேய் வா வா. எட்ரா சரி போ. மச்சான் என்னடா அப்படி இருக்க? இதெல்லாம் வாங்க உனக்கு 60 ரூபாய் இல்லை? டேய் என்னடா விட்டா வர பேசினிக்கிற? நான் இப்படி தாண்டா இருப்பேன். இவ்வளோ பேசுற நீ வேணா ஒரு நாள் என்னால் இருக்கவே முடியாதா? இருந்துதான் பாரேன். இதுக்குன்னே ஒரு நாள் உண்மையை பேசிக்கின்னு நான் இருந்து காமிக்கிறேன்டா. நீ அப்படி இருந்துட்டுன்னு வச்சுக்கா, என் வாயில ஒரு பொய் கூட வராது. சரிடா, பார்க்கலாம்டா. ஒருவேளை நேற்று சொன்ன சபதத்தில் ஊர் விட்டு ஓடிட்டானோ? அதெல்லாம் வருவான், பார்த்துக்கலாம். வாடா. என்ன பட்டெல்லாம் ஜோரா கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் மச்சான். சரி உட்கார. என்ன இவங்கள ஒன்று காணோம்? யாரா? எல்லாம் உனக்கு வேண்டி பட்டதான் மச்சான். உட்கார. ஹா, வந்துட்டாங்க. இவங்க 2 பேரும் எப்பறா மச்சான் ஒன்னா? புரியலையே. நீதானடா? என்ன என்கிட்ட சவாலா? என்னடா நீ வேற. டேய் மச்சான், எதுவும் வாய்கி விட்டுறாதடா. சரிடா பார்க்கலாம். வாங்க. ஒன்றும் இல்லை, இவன் யாரை லவ் பண்ணுறா தெரியுமா? தெரியும். யாரு? என்னதான் நீ எதுக்கடி ஷாக் ஆகுற? ஒன்றும் இல்லை. சரி, இதுக்கு முன்னாடி இவர் யாரை லவ் பண்ணார் தெரியுமா?
ஹலோ, அவர் என்ன தவிர வேற எந்த பொண்ணையும் லவ் பண்ணது கிடையாது. ஏன்னா நான் தான் அவரோட ஃபர்ஸ்ட் லவ்னு என்கிட்ட அடிக்கடி சொல்லியிருக்காரு. ஓ அப்படியா ராசத்தி? தோ இப்போ தெரிஞ்சிடும். மச்சான் சொல்கிறா. டேய் கம்னரா மச்சான். அப்படின்னா நான் தான் ஜெயிச்சுன்னு ஒத்துக்கிறியா? எதுவுமே நடக்காத மாரி பார்த்துக்கிறேன். டேய் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கம்னரா. அப்போ சொல்கிறா. இப்போ இவளை சரி, இதுக்கு முன்னாடி சொல்லு 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 சொல்லு. இவளை எதுக்கு ஷாக் ஆகுறேன்னு கேட்டால, எதுக்கு தான்? ஏய் அப்படிலாம் எதுவும் இல்லை. சி வாய முடு. நான் உன்னை எவ்வளோ நம்பினேன். ஏன்டா இப்படி பண்ணிட்ட? என்ன அசிங்கப்படுத்திட்டல்ல. மறைக்கணும்லாம் ஒன்றும் இல்லை. நான் இப்போ வரைக்கும் உன்னை மட்டும் தானே உண்மையில பண்ணிட்டு இருக்கேன். நீ எதுவும் தப்பா புரிஞ்சுக்காத. தப்பு பண்றதெல்லாம் நீங்க பண்ணிடுவீங்க, நாங்க தப்பா புரிஞ்சுக்கிறோமா? போடா. நான் உண்மையா தானடா மச்சான் இருந்தேன். போறாடா. உனக்கு நான் உண்மையா இல்லைனா விட்டு போயிடுவேன். இப்ப எதுக்குடா இப்படி கேக்குற? இல்லை பரவாயில்ல சொல்லலாம். அப்படின்னா நான் உனக்கு கேக்குறேன், நீ எனக்கு பதில் சொல்றியா? கேளு. துடிக்கிற இதயம் பாரமா இருக்குன்னு அதை நம்மளால நிறுத்திக்க முடியுமா? முடியாது. அது மாதிரிதான் நீ என்ன தப்பு பண்ணாலும் என்னால உன்னை விட்டு போக முடியாது. ஒரு சில சின்ன சின்ன காரணத்தை பார்க்குற இவளுங்க ஏன் மச்சான் அதுக்கு பின்னாடி இருக்க பெரிய காதலை பார்க்க மாட்டேறாளுங்க. எனக்கு ஒரு மச்சான் மாதிரி இப்போ புரியுதாடா? இதாண்டா மச்சான் லவ்வு. இப்போலாம் லவ்வுக்குள்ள ஒரு நாள் ஒருத்தவங்க உண்மையாக இருந்தாலும் வச்சுக்கான், ஒரு நாள் இல்லை மச்சான், ஒரு நிமிஷத்துக்கு ஒரு நிமிஷம் ஒரு லவ் பிரேக்கப் ஆகிட்டே இருக்கு மச்சான். ஏய் இதை தான்டா லவ்வு. இது புரிஞ்சுக்கோங்கடா. விடு, வா உக்காரு, வா. ஏன்டா சும்மா டென்ஷன் ஆகிக்கிட்டே? இதில் என்னடா வரப்போகுது? டென்ஷனாக இருக்கு. டேய் குறை. டேய் இருந்தது ஒன்றுடா. இந்த டைம்ல அம்மாடா மச்சான். ஹலோ சொல்லுமா. என்னடா பண்ணிட்டு இருக்க? தம் அடிக்க போறோமா? என்னது தம் அடிக்க போறியா? அத வேற என்கிட்டயே சொல்றியா? நீ தானமா கேட்ட. போறப்போங்க வீட்டுக்கு வாடா, உன்னை கவனிச்சுக்கிறேன். வேடா போன. குறா பிடிப்பலே. இப்ப எதுக்கிடுச்சா? உனக்கு 6 பொண்ணு போதாதுன்னு 7ஆவது நான் கேக்குதா உனக்கு? அப்படிலாம் எது இல்லடி. இதுல முதல் லவ் நான் தானே வேற சொல்றேன்ல நீ. சத்தியமா நீ தானே ஃபர்ஸ்ட் லவ். சீ கைய விடு. முதல் லவ் நான் தானே எப்படி நீ சொல்ற? உனக்கு 6 பொண்ணு போதாதுன்னு 7ஆவது பொண்ணு நான் வேறயா? ஐயோ சத்தியமா நீ தானே ஃபர்ஸ்ட் லவ். அப்படிலாம் நீ எது எத்தனை கிடையாது. நாளைக்கு இதே மாதிரி ஏமாத்திட்டு திரிய போற? இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் ஓ போட்டோ தானே. 6 பொண்ண வச்சிருக்க. என்ன எங்க வச்சிருக்க? 6 பொண்ண வச்சிருக்க. ஐயோ ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் கைய விட்றா முதல்ல. முதல்ல கைய விடு நீட்ட. இல்ல மச்சான், காலைல கோயிலுக்கு போயிருந்தல, அங்க என்ன நடந்துச்சுன்னா அண்ணா அவரை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இது நீங்க அவங்கிட்டே கேட்கலாமே. இல்ல நான் அவர்கிட்ட கேட்டா அதிகம் உண்மையை சொல்ல மாட்டாரு. அதனால தான் உங்ககிட்ட கேட்டேன். சொல்றீங்களா? உண்மைதானே? நான் சொல்றேன்.
ஒரு நிமிஷம் சீ, இரு, ஒரு நிமிஷம் கையை விடு. இரு. என்னடா இப்படி பண்ண? முதல்ல கையை விடுறா. இது மச்சான் உண்மையா இருக்கு ஏய் சொன்னேன் கையை விடுறா முதல்ல. கையை விடு. பாவமா இல்ல நிக்கிறேன் கையை விடு. டென்ஷனா வர அப்புறம். முதல்ல நிக்கிற கையை விடு. சரி, நான் ஒன்று கொடுக்குறேன் அது கூட எல்லாம் சரியாயிடும். அட்வைஸா பண்ற அழுவு. இங்க பாரா, இங்க பாருண்டி, இங்க பாருங்க ஒண்ணு இல்ல. என்ன ஒரு இரு, கோபப்படாத எப்பா. சரி சரி, என்ன சொல்லு நான் என்ன. ஒன்று தரேன், அது மட்டும் வாங்கிட்டு நீ போட்டுரு. ஏய் என்னடா இது? சீ, நில்லடி. ஏன்டா இப்படி பண்ணிட்ட? நான் என்னடா பண்ணேன்? ஏன்டா இந்த பாரு போராடா வச்சான். சரி ஒரு மச்சான் அது அப்படிதான் விட்றா. தம்மும் போச்சு, பொண்ணும் போச்சு. மச்சான் வேற பொண்ணு தான். ஒன்று சொல்கிறேன், நல்லா கேளு. ஓலாவது எல்லாம் மூஞ்சிச்சு எண்டுன்னு சொல்லிட்டு போறா. ஆனால் சிலதுங்க நல்லா பேசிட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு போதுங்க மச்சான். அதை நினச்சாதான் மச்சான் உள்ள குத்திக்கினே இருக்குது. யாருமா ஜாதிக்காரனை பார்த்து எங்களை பிரிக்க பாக்குறாங்க. ப்ளீஸ் நான் காப்பாத்துங்கடா. தொடுத்துட்டு வராங்க, காப்பாத்துங்கடா. மச்சான் உண்மை இதெல்லாம் காமிச்சிடாத, கம்முனு நான் பார்த்துக்கிறேன். உட்காரு. அண்ணா அங்க 2 பேரும் நான் அவளை போய் கேளலாம். ஒரு பொண்ணு பையன் வந்தா பாத்தியா? ஏய் போய் சொல்லுங்கடா. ஏய் கருப்பு சட்டை உன்னதான் கேக்குறேன், வந்தாங்களா இல்லையா? ஏய் உன்னதான்டா கேக்குறேன். ஏய் தம்பி உன்னதான்டா கேக்குறேன். இதுக்கு மேல ஜாதி மாத்தி யாரா லவ் பண்ணீங்க? இதான்டா கேதி. அட பாவி, சாமி நினைச்சு தானே காலில் விழுந்தோம். இப்படி காட்டி கொடுத்துட்டியடா உன்ன. இல்லைன்னு சொல்றான் மச்சான். நீ சொன்னா ஏய் கருப்பு சட்டை உன்னதான்டா கேக்குறேன் சொல்றா. ஏய் உன்னதான்டா கேக்குறேன் சொல்றா. ஏய் உன்னதான்டா கேக்குறேன். ஏய் ஏனா அப்படி பண்றீங்க? ஏய் வாடா எங்க போற தாண்டியா போக கூடாதுன்னு அடிச்சானே விடா. போய்ட்டாங்க. ஆமா. ஐயோ நல்லா விளையாட மச்சான். ஆமா ரொம்ப நன்றிண்ணா. வாழ்வே பிடிக்கலன்னு சாக போயிருந்தாண்ணா. அவளை காப்பாற்றி கூட்டின்னு வந்தேன். எங்கே திரும்பி இவனுக்கிட்ட காவை கொடுத்துருந்தோம். ரொம்ப பயன்ட்டேண்ணா. ரொம்ப நன்றிண்ணா. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், கேட்குறீங்களா? சொல்லுங்கண்ணா. உங்களோட அளவு உண்மையாக போயான்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் அது உங்களால் தான் பிரியணுமே தவிர ஜாதியாலலாம் பிரியக்கூடாது. சந்தோஷம். சரி வரேண்ணா. போங்க. சரிங்கண்ணா. என்ன மச்சான் உண்மை ஊத்திக்கிச்சா? இல்லை மச்சான், ஒரு உண்மை சொல்கிறதால ஒரு உறவு பிரிஞ்சு போகுதுன்னா பரவாயில்ல மச்சான், போட்டோம். ஆனால் அதே ஒரு உசுறு போகுதுன்னா விட்டுறக்கூடாது மச்சான். அதுக்காக எவ்வளோ போய் வேணால் சொல்லலாம், தப்பு இல்லைன்னு தோணுச்சு மச்சான். ஆனால் மச்சான் ஒன்று மட்டும் நல்லா கவனிச்சியா? நான் ஒரு உண்மையை சொன்னேன், என் லவ்வும் போயிடுச்சு. உனக்கு ஒரு உண்மையை சொன்னேன், ஓ லவ்வும் போயிடுச்சு. ஆனால் இப்போ ஒரு பொய் தான் சொன்னேன், ஒரு லவ் சேர்ந்துடுச்சு மச்சான். இங்கே பொய் சொல்கிறதால மட்டும் இல்லை மச்சான், பொய்யாவே நிறைய காதல் நல்லா தான் மச்சான் வாழ்ந்துன்னு இருக்கு. ஆனால் உண்மையை சொல்கிறதாலையும் சரி, உண்மையான காதலுமே சரி, இங்கே இன்னி வரைக்குமே நிறைய அழிஞ்சின்னு தான் மச்சான் இருக்கு.
வாடா மச்சான் போகலாம். இப்போயாச்சும் புரிஞ்சுக்கிட்டேன் மச்சான். என்னதான் இருந்தாலும் நான் தான் மச்சான் ஜெயிச்சேன். காதல்லையும் சரி இந்த காலத்துலேயும் சரி ஒருத்தனால கூட உண்மையாக ஒரு நாள் இங்கே கடக்கவே முடியாது. ஏன் சொல்கிறேன்னா, உண்மையான காதல் இங்கு சிலது தான் வாழ்கிறது, ஆனால் பொய்யான காதல் தான் அந்த காதலையே ஆள்கிறது.